ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலைசெம்மி கிச்சன். காரசாரமான நண்டு சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. நண்டை கடையிலேருந்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கல்லுப்பு, ஒரு ஸ்பூன் பொடி உப்பு சேர்த்து இந்த நண்டை போட்டு நல்லா பெரட்டி தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி கடையில் க்ளீன் பண்ண நண்டுன்றனால 2 தடவை வாஷ் பண்ணாலே போதும். அதுக்கு மேலே வாஷ் பண்ணோன்னா அந்த சதையெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். இப்போ நல்ல நண்டை வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அந்த நண்டை பிரித்து எடுத்துக்கலாம். உடம்பு பகுதியை வச்சு தனியாக நம்ம அதை வறுத்தோ அல்லது கெட்டி குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி நண்டு சூப்புக்கு நண்டு கால் தான் பயன்படுத்துகிறோம். கால் எடுத்து உரல்ல 1 பாதியமாக இடித்து எடுத்து வச்சுக்கலாம். சூப் வைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு இடமான பாத்திரம் வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, சோம்பு இது எல்லாம் சேர்த்துக்கலாம். சூப்புக்கு ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா 100 கிராம்ஸ் சின்ன வெங்காயம் சேர்த்து இது கூட ஒரு 10 பல்லு பூண்டை இடித்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக, அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாவை சென்டரில் ஸ்லிட் போட்டு சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 பழுத்த நாட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த நாட்டு தக்காளி சேர்க்கறதுனால ஒரு புளிப்பு டேஸ்ட்டில் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த சூப்பு. தக்காளி ஈஸியாக வதங்குறதுக்கு ஒரு சிம்பிளான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சூப்புக்கு தேவையானது. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் மற்றும் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து லைட்டாக அப்படியே வதக்கி விட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் விட்டுடலாம். 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா சூப்பராக அந்த வெங்காயம் தக்காளி வதங்கிட்டுருக்கோம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதை நம்ம கரண்டி பயன்படுத்தி மறுபடியும் லைட்டாக அப்படி வதக்கி விட்டோம்னா நல்லா அந்த தக்காளியும் வெங்காயம் மசிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த சீரகத்தூள் சோம்புத்தூள் நான் வறுத்து அரைச்சது வீட்லேயே, நல்லா மணமாக இருக்கும். இதை சேர்த்ததுக்கப்புறமா அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம நண்டு காலை 1 பாதியமாக இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளியை 2 சேர்த்துருக்கனால புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால் நமக்கு இதில் இந்த சூப்பில் எலுமிச்சம்பழம்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் நல்லா நிறைய தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சட்டி ஃபுல்லாக ரொம்ப அளவுக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மசாலாவும் சேர்க்க போகிறோம் இல்லையா, அதனால இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சூப்பில் உப்பு பத்தாட்டி நம்ம மேற்கொண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு லிட் எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். நல்லா கொதிச்சு அப்படியே வீடே மணக்கும். மூடியை திறந்து செம்ம சூப்பராக நண்டு சூப் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கம கமன் மணக்குது. 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் குட்டீஸ்க்கெலாம் கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பெரியவங்களுக்கு சேர்க்கும்போது 2 ஸ்பூனாக சேர்க்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் ஃபைனலி கொத்தமல்லி அப்படியே தூவி விட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு அப்படியே இறக்குனீங்கன்னா கம கமன்னு அப்படியே மணக்க மணக்க நண்டு சூப்பு வீடே மணக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த சூப்பில் இந்த சதையெல்லாம் சேர்ந்துருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். சளி, இருமல் இது எல்லாத்தையும் போக்கி உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் இந்த சூப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.